இட்லி தோசைக்கெலாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி. இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணால் தோசை கவுண்ட் எக்ஸ்ட்ரா தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், பட் இருந்தாலும் ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து 1.5 வரமிளகாவும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே ஒரு 2 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டுலாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் அரைச்சிட வேண்டாம், அப்புறம் ஒரு மாதிரி சட்னி மலுமலுன்னு ஆகிடும். இப்போது இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டரும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னி தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாவையும் கிள்ளி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. பீனட் லவர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட்.